வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பிடி கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்குலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் இது பிடி கருணைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கிழங்கு நாளையும் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இவ்வளோ சைஸு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியோடு இந்த புளி சக்கையோடையே அப்படியே சேர்த்து போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா இந்த கிழங்குல ஒரு மாதிரி நாக்கில் நமைக்கிற மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக புளி சேர்த்து வேக வச்சிட்டோன்னா அந்த நமைச்சல் அரிப்புலாம் இருக்காமல் நல்லாயிருக்கும். அதனால் இதை வேக வைக்கும்போதே இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது. குடல் பிரச்சனைக்கு, அனைத்து வகையான குடல் பிரச்சனைக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். பாருங்கள், விசில் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதுக்கு தோல் உரித்து எடுத்துக்கலாம் கிழங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவலும், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், 1 ஸ்பூனு சோம்பு போட்டு எல்லாத்தையும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. 3 கிழங்கையும் எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி அரைச்சதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைல்ஸ் பிரச்சனைக்கும் நல்ல மருந்து. இது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு 5-6 டைம் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி கிழங்குல போட்டுட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு ஒரு தோசைக்கல்ல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் மேலேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரைச்சி போட்டிருக்கிற அந்த தேங்காய் விழுதோடு சேர்ந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, மெயினாக சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் சாம்பார் சாப்பிட்டா வாய் தொல்லைன்னு நினைக்கிறவங்க சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த வாய் தொல்லையும் இருக்காது, உடம்புக்கு நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கருணைக்கிழங்கே நிறைய மருத்துவ குணம் கொண்டது. மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்கு வகைங்களை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் இந்த கிழங்கு எக்ஸப்ஷனல். அது இந்த கிழங்கு டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். அவங்களுக்கு பிளட் சுகர் லெவலில் ரெகுலேட் பண்ணிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.